என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உனக்கான நம்பிக்கையான ஒரு பொழுதை கொண்டு வந்திருக்கும் இந்த தாய் நிச்சயமாக தன் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் தன் பிள்ளைக்கான ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை மனதில் இருக்கும் எண்ணங்களை கொண்டு இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் உண்மைகளினால் நீ உன்னை அழகாக செதுக்கப் போகிறாய். இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்றாலும் சரி, உன் வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக மாற்றும் உன் தெய்வமான இந்த தாய் உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிடக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதற்கெல்லாமும் நீ மனம் பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன் மனதில் நின்று உன்னை தேற்றும் பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கென சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களினால் நீ எப்பொழுதும் மனமுடைந்து நிற்காது. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்களினால் நீ எப்பொழுதும் கண்கலங்கி விடாதே. எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நினைத்து நினைத்து நீ கலங்குவதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவத்தோடு இவ்வளவுதானா என்ற ஒரு புரிதலோடு நீ இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் நீ சரியான தெளிவை இனி கட்டாயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்த நினைக்கிறேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த தெய்வத்தினுடைய அருளோடு உன்னை நான் வாழ வைக்க நினைக்கிறேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து உன் மனதில் நிற்கும் சில விஷயங்களை இந்த தாய் உனக்கு புரிய வைக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக உனக்கு நான் வருகின்ற இந்த காலமும் இந்த மாற்றமும் இனி உன்னை எப்படிப்பட்ட மனநிலையோடு தெளிவாக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் சில உறவுகள் உன்னுடைய மனதை நோகடித்து இருக்கலாம். உனக்குள் இருக்கும் சில உறவுகள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அதற்கான பலன் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொருவருக்குமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கின்ற விஷயங்களுக்கான புரிதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை நாளும் இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில உண்மைகளோடு நீ எதையும் முன்னெடுத்து வர வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த சூழ்நிலைகளை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கு கிடைப்பதனை நீ புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் உன் கண் முன்னால் வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, நாம் என்னவாக நம் வாழ்க்கையை மாற்றுகிறோமோ அதுவாகத்தான் நமக்கு எல்லாமும் மாறும். நாம் எப்படி இந்த வாழ்க்கையை ரசிக்கிறோமோ அப்படித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கும். இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து இந்த வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பெறக்கூடிய நேரம் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும்
உனக்கு நான் சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை சிந்தித்த விஷயங்களும் என் பிள்ளையை சோதித்த விஷயங்களும் இன்னமும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்னவென்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். உன்னை சுற்றி வரும் இந்த காரணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தெளிவுபடுத்தும் ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை தொடர்ந்து வரும் சில நல்ல காரியங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையும் முழுக்க முழுக்க நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது என்றும் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய இந்த காலம் பல அவசியங்களை நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கும் இந்த நேரமும் இந்த தருணமும் இனி முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நம்பிக்கையும் அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலங்களும் நமக்கு நினைத்த விஷயங்களை கொடுக்கவில்லை என்றாலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற சில விஷயங்களில் நீ உண்மைகளை புரிந்து கொள்ளப் போகிறாய். இத்தனை நாளும் நம்மை ஆட்டி படைத்தது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். எல்லாமுமாக யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்கென நான் இருப்பதை இனி நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் என் பிள்ளை கலங்கி துடித்தது எதற்கானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டதல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் சரி செய்து விட வேண்டிய நேரமும் காலமும் கைகூடி வந்து விட்டது. என்னுடைய அன்பினால் உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்ற புரிதலை உனக்கு கொடுக்கும் நேரமும் கைகூடி வந்து விட்டது. எத்தனை மாறுதல்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்தாலும், எத்தனை சோதனைகள் இந்த வாழ்க்கையை நீ கண்டிருந்தாலும், இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ தெளிந்து விட வேண்டும். எந்த நேரத்திலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை கொடுக்கும் உண்மைகளை இனி உனதாக்கிட நீ எப்பொழுதும் முடிவு செய்து முன்னே வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நடக்கும் நல்ல நிகழ்வுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை கை தூக்கிவிட வருவதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீ இனி எப்பொழுதும் போல உனக்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற இந்த நிமிடங்கள் இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகச்சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. கஷ்டத்தோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் இருந்துவிட்ட என் பிள்ளையின் வாழ்க்கை இனி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்க வரும். உன் மனதிலிருந்து தோன்றும் உணர்வுகளை என்னவென்று வெளிக்கொண்டு வரும். உனக்காக நான் இருப்பதை இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு சரியாக எடுத்து சொல்லிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் உனக்காகவே வந்து உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் தெய்வம் உன் முன்னாலேயே உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள். நான் எதற்காக உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாமும் சொல்லிவிட வேண்டும், எதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உன் கண் முன்னால் நான் நிகழ்த்திவிட வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நான் இருக்கும் இது போன்ற அதிர்ஷ்டங்களை நாம் புரிந்து கொள்வது போல இனி உன்னோடு நடக்கும் எல்லாமும் உன் கண் முன்னால்
உன்னை நிச்சயமாக கை தூக்கிவிடும் அல்லவா. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் வாழ்க்கையின் பக்கபலமாக உனக்கு நான் இருப்பேன். இது என்றும் உன்னை விட்டு மாறாத ஒரு உண்மையாக இருக்கும் என்பதனை மறக்காதே. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒட்டு மொத்தமாக ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு நடக்கும் சில விஷயங்களில் நீ உன்னை உணர்ந்து கொள்வது போல இனி வரும் காலங்களிலும் நீ எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்களிலும் நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை விஷயங்களை நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற ஆச்சரியங்களை எல்லாமும் நீ கவனமாக இனி முழுக்க முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் உனக்குள் இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொண்டோமானால், எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டோமானால், அடுத்தது என்னவென்று உன்னாலேயே இனி கணித்துவிட முடியும். இனி நடக்கப் போவது என்னவென்பதனை உன்னால் முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்றென்றும் துணையாக இருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பை எப்பொழுதும் சந்தேகப்படாமல் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தாயை எப்பொழுதும் நீ கவனமாக உன் வாழ்க்கைக்கும் உன் எதிர்காலத்திற்குமாக நீ நிச்சயமாக என்னை புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. மனதிலிருந்து நான் உன்னை தேற்றும் இந்த நேரம், உன்னுடைய மனதிலிருந்து உன்னை நான் வழிநடத்தும் இந்த நேரம், இனி எல்லாவற்றையும் உனக்கு நான் நிச்சயமாக நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நிலையிலும் அம்மா உன்னை கை தூக்கி விடுவாள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரையிலும் நான் உனக்காக உன்னிடத்தில் நின்று என்ன தந்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு சற்று யோசித்து பார். எப்படிப்பட்ட கண்ணீரிலும் கவலையிலும் நாம் இருந்து கொண்டிருந்த பொழுதெல்லாமும் நம் தாய் நம்மை காப்பாற்றி இருக்கிறாள் என்று சற்று நீ ஆழமாக சிந்தித்து பார். எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் கூட நான் அந்த விஷயத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். அந்த நேரத்தில் இருந்து நான் உன்னை கை தூக்கி விட்டிருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சொல்லி தருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் போல முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான விஷயங்களோடு எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன். சில பிரச்சனைகள் நம்மை அறியாமலேயே இந்த வாழ்க்கையில் நம்மை அதிகமாக சோதித்துவிடும். சில பிரச்சனைகள் அதிகமாக நம்மை காயப்படுத்திவிடும். ஆனால் ஒரு நாள் எல்லாமும் மாறும் என்பதுதான் நம் எண்ணமாக இருக்கும். எல்லாமும் ஒரு நாள் நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதுதான் நம் எண்ணமாக இருக்கும் அல்லவா. இதனை உணரும் இந்த தருணத்தை நாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். உணரும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. மனதிலிருந்து நான் உனக்கு தரும் இந்த பாதைகள் இனி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையோடு உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய லட்சியம் உனக்கு கைகூடி வர வேண்டும். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன் ஆசைகளை உனக்கு நடத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் அம்மா உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் இந்த காலம் மட்டும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கும் ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். ஆயிரம் கவலைகளோடு என் பிள்ளை
உன்னை சோதித்த விஷயங்கள் இனி உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னிடம் இருந்து நான் உன்னோடு பேசும் இந்த காலங்களை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். உடன் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு மனதில் நல்ல நம்பிக்கை கொண்டு நீ கலங்காமல் இருந்து விட்டாலே அது போதும். வரக்கூடிய நாட்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வழிநடத்துவது போல இனி ஒவ்வொன்றிலும் உன் வெற்றியை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்துவதனை நீ தெரிந்து கொள்வாய். கலங்கி நின்று எதையும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட கலங்காமல் நின்று உன் தேவைகளை உணர்ந்து நீ வாழ பழகி கொண்டால் அது போதும். நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைக்க வேண்டாம். உன்னோடு நின்று நான் சொல்லும் இந்த காரியங்களோடு நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள். அம்மா சொல்ல சொல்ல உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தாய் சொல்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு பேருதவியாக இருக்கும். என்ன நடந்தாலும் அதற்காக மனம் கலங்காது. நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காது. நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் உன்னை மாற்றும் பொழுதும் உனக்கே என்று எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காது. உன்னுடைய எண்ணங்களை அம்மா நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் இந்த வாய்ப்புகளை நீ தொலைத்து விடாதே. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உன்னிடத்தில் பேசினாலும் இவை ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார் என்றால் அவர் உன்னை பக்குவப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். அவர் உன்னை வாழச் சொல்கிறார் என்ற அர்த்தம். இது போன்ற நேரமும் இது போன்ற காலமும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நிலையிலும் உனக்கு நான் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கும் சில நல்ல தருணங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கப் பெறும் சில உண்மையான விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. இன்று இந்த பொழுது உன் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது, நீ நினைத்ததை உன் வசமாக்கி தருகின்ற பொழுது என்பதனை மறக்காதே. நீ என்ன நினைக்கிறாயோ அதை எப்பொழுதும் சரியாக நினைத்து விட்டால் போதும். உன் மனதில் இருக்கும் உணர்வுகளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். மற்ற எல்லாமும் உனக்கு இனிமேல் சரியாக நடக்கும். ஒரு நல்ல உணர்வுகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு இருந்தால் எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல காலம் என் பிள்ளைக்கு பிறந்து விட்டது. இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கான தேவைகள் என் பிள்ளையை சூழ்ந்து வந்து உன்னை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தாயினுடைய அன்பு கொண்டு நான் உனக்கு கொடுக்கவிருக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல கவனத்தில் எடுத்துக்கொள். அது போதும். நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளைக்கு நான் நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை நீ மனதில் எப்பொழுதும் குழப்பம் இல்லாமல் சரியாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உனக்குள் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது
நீ எதிர்பார்த்தது எல்லாமும் அடுத்தடுத்து உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.